ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கஸ்டமர் எனக்கு பட்டர் குக்கீஸ் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் பட்டர் குக்கீஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் பட்டர், அதாவது இந்த கப்புக்கு அரை கப்புக்கு 1.5 கப் போட்டிருக்கேன் பட்டர். சீனி பார்த்தீங்கன்னா 75 கிராம் முழு சீனியாக எடுத்து அரைச்சிருக்கேன். அரைச்சிங்கன்னா உங்களுக்கு 120 கிராம் வரும். அதில் ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு, இது எதுக்குன்னா ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ அதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையும் சேர்த்து பீட் பண்ணிக்கிடுவோம். இவங்க வந்து எசன்ஸ் வேணான்ட்டாங்க. உங்களுக்கு ஏலக்காய் விருப்பம் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மைதா சேர்த்துக்கலாம். நான் வந்து மைதா 2 தான் சேர்த்துருக்குறேன். அப்படின்னா மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓடிஜியை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 10 மினிட் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பைப்பிங் கவரில் நாசில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த மாவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இட விட்டு வைங்க, அப்படின்னா தான் அது பேக் ஆகி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேக் பண்ண வேண்டியதான். 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் ஆகி வந்துருச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் பேக் ஆகிருச்சு. இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வரை ஆறணும். ஆறின பிறகு பார்க்கலாம். இப்போ இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு வைங்க. இப்போ எல்லாமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம குக்கீஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெளில வந்து மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு என்ன வீடியோ நெக்ஸ்ட் வேணும்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை போடுறேன்.